வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பீக் வித் அஸ். இந்த 2025 குரூப் 4ல லகர வேறுபாடுல வந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் வந்துடும். அந்த 2 கொஸ்டினை நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த மயங்கொலிகள் அப்படின்னா மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா, மயங்கொலிகள் மொத்தம் 8 எழுத்துக்கள். நகர 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 லகர 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 ரகர ரகர இதெல்லாமே வந்து மயங்கொலிகள். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னா 8 எழுத்துக்கள் இருக்கும். சரிங்களா? அந்த 8 எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் இதுதான். அந்த 8 எழுத்துக்கள் இப்படி தான் பிறக்கும். அதாவது இந்த நகரம் இருக்குல்ல, இந்த நகரம் வந்து நாவின் நுனிப்பகுதி அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுது. அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்தும். இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. இந்த நகரத்துக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா தன்னகரம் சொல்லுவாங்க. தன்னகரம். ஏன் தன்னகரம்னு வந்துச்சு அப்படின்னா, அண்டம்ல என்ன இருக்கு? இந்த இதோட இந்த டாதான இருக்கு. அப்போ இது ரெண்டு சேர்ந்தா வரும். பண்டம் பாண்டம் எப்ப பார்த்தாலும் இது சேர்ந்தா வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இந்த நகரம் வந்து நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொடுவதால் நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொடுவதால் பிறக்கும். இதுக்கு பேர் இருக்கணும்ல. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரன்னகரம் அப்படின்னா இந்த 2 ராவும் நாவும் எப்பயுமே சேர்ந்து வரும். மன்றம், எடுத்துக்காட்டு மன்றம் சேர்ந்து வருதுங்களா? அதுக்கப்புறம் இது வந்து நகரம். இந்த நகரம் வந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தன்னகரம். ஏன்னா 2 சேர்ந்தா வரும். தந்தம் 2 சேர்ந்து இருக்குங்களா? அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தன்னகரம். சரிங்களா? இதுதான் வந்து இந்த நகர வேறுபாடு. அடுத்து இந்த லகர வேறுபாடு பார்த்தலாம். இந்த லா இருக்குங்களா, இந்த லா வந்து அதாவது இரு பல்லையும் தடிச்சிருக்கணும். நாக்கு வந்து இரு பல்லையும் தடிச்சவாறு இருக்கணும். இரு பற்களையும், இந்த பல் இருக்கு, அந்த 2 பல்லும் அது வரையும் நாக்கு விரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க, தடிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? தடித்து மேல்வாய்ப்பல்லின் முதல் பகுதியை தொடுவது. மேல்வாய்ப்பல்லின் முதல் பகுதியை தொடுறதுனால பிறக்கிற எழுத்து வந்து லகரம். இந்த லகரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா வகர லகரம்னு பேர். இந்த லகரத்துக்கு பேர் என்ன? வகர லகரம். இங்க எதுல முடியுதோ இங்க அதுல ஆரம்பிக்கும். இங்க எதுல முடிஞ்சிச்சோ அதுல ஆரம்பிக்கும், அப்புறம் வந்து அதுலயே முடிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க என்ன வருது? இந்த நாக்கு வந்து தடித்து அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுது. சரிங்களா? இந்த லகரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த லகரத்துக்கு பேர் வந்து அதாவது நகர லகரம். ஏன்னா இது வந்து மாதிரியே இருக்கான். அப்போ நகர லகரம்னு இதுக்கு பேர் இருக்கு. சரிங்களா? இது வந்து பொது லகரம்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த லகரம் இருக்குல்ல, நாவோட பகுதி வந்து உள்ள வரையும் வருடிட்டு வரும். சரிங்களா? உள்ள போயிட்டு வருடிட்டு வந்தா அப்படின்னா அது வந்து சிறப்பு லகரம். இது வந்து சிறப்பு லகரம். இந்த லகரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, மகர லகரம் சொல்லுவாங்க. ஏன்னா மா போட்டோனதுக்கு அப்புறம் ஒரு மா அதோட சேர்ந்து இன்னொன்று வருதா, அப்புறம் இதுக்கு பேர் மகர லகரம். இப்படிதாங்க பிறக்கும். சரிங்களா? அடுத்து ரகரம். இந்த ரகரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த ரகரத்துக்கு பேர் வந்து இது வந்து கசடதபர வல்லினம், ஞயன நமன மில்லினம், எரள வல்ல இடையினம். இது வந்து இடையன ரகரம். இந்த ரகரத்துக்கு பேரு வல்லின ரகம். ஏன்னா கசட தபரன்னு இருக்குல்ல, கசட தபர
இதுல இது வரனால இது வல்லின ரகரம். சரிங்களா? இந்த இந்த எழுத்துக்கள் வந்து பிறக்கும் இடங்களை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு வந்து முக்கியமானது இது ரொம்ப முக்கியம். இடைநகரம், வல்லினகரம், இதை வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம். அதனால தான் அதையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். அடுத்து இதை வச்சு எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். லகர 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 வேறுபாடு. அலை, அலை அப்படின்னா கடல் அலை. அலைனா அலைந்து திரிதல். அலைனா அலைந்து திரிதல். அலை அப்படின்னா கூப்பிடு, யாரையாச்சும் கூப்பிட்டுட்டு வர்றது, அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்களா, அப்போ அலை. அலை அப்படின்னா புற்று, பிசை, தயிர், இதுல புற்று வரும். சரிங்களா? புற்றும் வரும். புற்று, தயிர், பிசை, இதெல்லாமே ஓல்டு புக் கண்டென்ட். ஓல்டு புக் கண்டென்ட் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இதுல இருந்தா ஒரு கொஸ்டின் வரும். இந்த இதை நான் பார்க்குறோம்ல, இதுல இருந்தா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அலைனா கடல் அலை, அலைந்து தெரிதல். அலைனா கூப்பிடு, அலைனா தயிர், பிசை, புற்று. அடுத்து இலை. இலைனா மரம், செடி, கொடிகளில் காணப்படும் இலை. ஓகே. இந்த சிறப்பு லகர இலை அப்படின்னா செய், நூல், இலை. செய்னா இலை வரும், அதே மாதிரி நூல் இலைக்கும் இந்த இலை தான் வரும். அதுக்கப்புறம் இலை, இலைத்தல்னா மெலிந்து போதல். இலைத்தல்னா மெலிந்து போதல், ரொம்ப முக்கியம். உலை, உலை அப்படின்னா சமைக்க உலை வைத்தல், உலைக்களம். சமைக்க உலை வைத்தல், உலைக்களம். அதுக்கப்புறம் உலை, உலைனா பாடுபடுதல், உழைப்பு. உலைனா பாடுபடுதல், உழைப்பு. அதுக்கப்புறம் உலை, உலைனா பிடரி மயிறு, சேரு. இந்த உலை அப்படின்னா பிடரி மயிறு அல்லது சேரு. அடுத்தது ஒலி. இந்த ஒலி நமக்கு தெரியும், சவுண்டை குறிக்கும். இந்த ஒலி அப்படின்னா சவுண்டு. சரிங்களா? இந்த ஒலி, ஒலினா ஒழிச்சுக்கிட்டீரு, அழித்து விடு, தொலைத்து விடு. அழித்து விடு, தொலைத்து விடு அப்படின்னா இந்த ஒலி வரும். ஒலி அப்படின்னா வெளிச்சம். இது வந்து லைட்டு. சரிங்களா? இதான் ஒலி ஒளி வேறுபாடுன்னு சொல்லி நம்ம படிப்போம்ல. வெளிச்சம், பதுங்கிக்கொள், இதுவும் ஒளிஞ்சுக்கிறது. சரிங்களா? ஒளிச்சு வை அப்படின்னா இந்த தான் வரும், பதுங்கிக்கொள், ஒளிச்சு. அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கோல்டு புக்கில் தான் இருக்கு. அடுத்து கலை. கலை அப்படின்னா வித்தை. கலைனா வந்து நம்ம வந்து கலை பண்பாடுன்னு சொல்றோம்ல, அப்போ கலை அப்படின்னா வித்தை. கலைந்து போதல், அவங்கள கலைஞ்சு போக சொல்லுவாங்க அப்படின்னாலும் இந்த கலை தான் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், கலைந்து போ அப்படிங்கிறது வந்து இந்த கலை வருமா, இல்லை இந்த கலை வருமா, இல்லை இந்த கலை வருமானு நமக்கு குழப்ப ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இங்கே எல்லாத்தையும் படிச்சிடணும் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ இந்த கலை அப்படின்னா கலைந்து போதல். கலை அப்படின்னா மூங்கி. கலை அப்படின்னா வயலில் களை எடுத்தல். இந்த கலை நமக்கு தெரியும் நல்லாவே, வயலில் களை எடுத்தல். இது நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்களேன். முகத்தில் ஒளி. முகத்தில் ஒளி கலையா இருக்கு அப்படின்னா இந்த கலையை சொல்றாங்க இருக்கு. அவ முகத்தில் ஒளி, இந்த கலை. அடுத்து கிளி, கிளி, கிளி. கிளி அப்படின்னா அச்சம், பயம், மனசுல கிளி அடிக்குது அப்படிம்பாங்களே, அந்த கிளி வந்து இதுதான். சரிங்களா? கிளி. அதுக்கப்புறம் கிளி அப்படின்னா துண்டாக கிழித்தல். கோடி கிளிக்கு சொன்னாலும் இதுதான், கோடி கிளி அப்படின்னு சொன்னாலும் என்ன அப்படின்னா இந்த லீ தான் ஒரு சிறப்பு லகர லீ, இந்த லகரம். அதுக்கப்புறம் கிளி, இது ஒரு வகை பறவை, தெரியும் நமக்கு, கிளி கீச்சிடும் அந்த பறவை தான். அடுத்து தலை. தலை அப்படின்னா முதன்மை, சிரசு, தலையான பங்கு. தலையாய பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா முதலமைச்சருக்கு தான் இருக்கு. அப்ப தலையாய இப்படி போட்டோம் அப்படின்னாலே அதுக்கு எதுக்கு வரும், முதன்மைக்கு வரும். சரிங்களா? அப்ப சிரசு. அடுத்து சிரசு, தலை. அடுத்து இந்த தலை அப்படின்னா நமக்கு தெரியும், ஆடு மாடுக்கு தலை கட்டியாச்சா அப்படின்னு கேட்பாங்களே, புல், இலை முதலியவற்றை குறிப்பிடுவது. தலை அப்படின்னா கட்டுதல். தலை என்ற சொல்லுக்கு கட்டுதல் என்று பொருள் தமிழ் புக்கில் இருக்கும். தலை என்ற சொல்லுக்கு கட்டுதல் என்று பொருள். ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் அப்படியே மாற்றி மாற்றி கொஸ்டினை கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸாக தான் வரப்போகுது, நல்லா பார்த்துங்க. சரியா? அடுத்து இந்த தாலி. தாலி அப்படின்னா கணவன் மனைவிக்கும் கட்டும் சின்னம். கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம், தாலி கட்டுவாங்கல்ல, அதுதான் இந்த தாலி. குடம் அகன்ற வாய் அகன்ற பாண்டம். நம்ம வந்து மாட்டு தாலின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அது வாய் அகன்ற பாண்டம். சரிங்களா? அப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்னா குடம், வாய் அகன்ற பாண்டம். இதுக்கு எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா தாலின்னு தான் சொல்லுவோம். தாலி ஒரு வகை பனை. தாலி அப்படின்னா ஒரு வகை பனை. பனையிலேயே நிறைய வகையான பனை மரங்கள் இருக்கு. சரிங்களா? அதுல ஒரு வகை பனை. குழம்பு தாளித்தல். குழம்பு தாளிச்சாச்சா அப்படின்னா அப்போ நம்ம நார்மல் லைஃப்ல யூஸ் பண்றதுதான். அப்போ தாலி, குழம்பு தாளித்தல். அடுத்து வலை. வலை அப்படின்னா மீன்பிடி வலை. வலை அப்படின்னா மீன்பிடி வலை. வலை, வலைனா ஒரு வகை மரம், சுரபுன்னை மரம். இது ரொம்ப முக்கியம். இந்த வலை 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 இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து இந்த வலை, இந்த வலைனா பொந்து. வலை அப்படின்னா பொந்து. இந்த வளையல், வளையல். சரிங்களா? அதுக்கப்புறம் வளைவு. இந்த வளைவு எந்த பக்கம் போகும், ரோட்ல வளைவு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அப்போ வளைவு.
இது ரொம்ப முக்கியம். அடுத்து வால். வால்னா விலங்கின் வால் பகுதி, வெண்மை. வால்னா விலங்கின் வால் பகுதி. ஓகே, வெண்மைங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது குறித்து வச்சுக்கோங்க. வால்னா வெண்மை. அப்போ பூனையோட வால் வெண்மையாக இருக்கும், பூனையோட வால் வெண்மையாக இருக்கும்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வால் பகுதி. இந்த வால் உயிர் வால். அடுத்து பிழைத்திரு. வாழ்னாலே வாழ்க்கை. வாழ்க்கையோட வேர்ச்சொல் என்ன? வாழ்க்கையோட வேர்ச்சொல் வந்து வால் தானே. அப்போ வந்து இந்த வால் வந்து என்னத்தை குறிக்கும்? உயிர் வால், பிழைத்திரு, இதை தான் குறிப்பிடும். அடுத்து வால். இந்த வால் தெரியும், வெட்டும் கருவி. நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து மன்னர்கள், வீரர்கள் முதற்கொண்டு எல்லாமே எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வாழை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வால் அப்படின்னா ஒளி பொருந்தியன்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அப்போது வாலில் லைட்டு படிச்சு அப்படின்னா, வாலில் வந்து ஒரு சன்லைட் படிச்சு அப்படின்னா ஒளி பொருந்திய வாளாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒளி பொருந்திய வால் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? இந்த வாளுக்கும் இந்த ஒளி பொருந்திய அப்படிங்கிற ஒரு சொல் வந்து ஞாபகம் வந்துடும். அடுத்து வாழை. வாழை அப்படின்னா இளம்பெண். வாழை அப்படின்னா இளம்பெண். இந்த வாழைனா மரவகை. வாழை மரம் இருக்குல்ல, வாழை மரம், அந்த மரம், அதான் மரம் வகைன்னு சொல்லி போட்டாங்க. இந்த வாழைனா மீன் வகை. சரிங்களா? இந்த வாழை அப்படின்னா மீன் வகை. இப்போ வந்து இந்த லகரத்தை என்னன்னு சொன்னோம்? இந்த லகரத்தை வந்து என்னன்னு சொன்னோம் அப்படின்னா ரன்னகரம்னு சொன்னோமா? அப்போது இந்த லாவை வந்து இப்படி மாற்றுறது ஈஸியா? அப்போ வந்து இந்த வாழைனாலே இந்த மீன் வரும்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த வாழைனாலே இந்த மீன் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கு. அடுத்து நகர வேறுபாடு. அரண், மதில், பாதுகாப்பு, கோட்டை. இதில் வந்து மதிலுக்கு வந்து என்னன்னா இஞ்சி அப்படின்னாலும் மதில் தான், சோ அப்படின்னாலும் மதில் தான். இஞ்சி அப்படின்னாலும் மதில் தான், சோ அப்படின்னாலும் மதில் தான். அரண் அப்படின்னா சிவன். அரண்னா சிவனை குறிக்கும். இந்த அரண்னா மதில், பாதுகாப்பு, கோட்டை குறிக்கும். இந்த அரண் அப்படின்னா சிவனை குறிக்கும். அதுக்கப்புறம் அன்னம். அன்னம்னா மேல்வாய். அன்னம் அப்படின்னா மேல்வாய். அதே மாதிரி அன்னம் ரெண்டு சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பறவை, அன்னப்பறவை. அன்னப்பறவை தான் என்ன சொல்லுவாங்க? அன்னப்பறவை தான் பாலும் தண்ணியும் ஒன்றா வச்சாலும் தனித்தனியாக பிரித்து பாலை மட்டும் குடிச்சு தண்ணியை வைக்கும்னு சொல்லுவாங்களே, அதுதான் அன்னப்பறவை. ஆணி. ஆணி அப்படிங்கிறது ஒரு கூரிய இரும்பு துண்டு, இது தெரியும். இந்த ஆணிங்கிறது மாதத்தை குறிக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே. அதுக்கப்புறம் இந்த யானை இருக்குல்ல, இந்த இந்த ஆணை ரொம்ப முக்கியம். ஆணை மூணு சுழி இருந்துச்சு அப்படின்னா அது கட்டளை வரும். சரிங்களா? மூணு சுழி இருக்கிறவனுக்கு எப்பயுமே கட்டளை போட்டால் தான் பண்ணுவோம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ரெண்டு சுழி வந்துச்சு அப்படின்னா அது யானை. ரெண்டு சுழி வந்துச்சு அப்படின்னா அது யானை. உண்ணு அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம். உண்பது. சரிங்களா? உண்ணு அப்படின்னா நினைத்துப்பார். உண்ணு அப்படின்னா நினைத்துப்பார். இதெல்லாம் பழங்கால தமிழ்ல வரும். சரிங்களா? உண்ணு அப்படின்னா நினைத்துப்பார். அடுத்து ஊன்னா உணவு. இங்கே மூணு சொல்லி இருந்துச்சுன்னா இங்கேயும் மூணு சொல்லி உணவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ரெண்டு சொல்லி வந்துச்சு அப்படின்னா இது இறைச்சி. இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். மூணு சொல்லி வந்துச்சுன்னா இங்கே உணவு, ரெண்டு சொல்லி ஞாபகம் வந்துச்சுன்னா இங்கே வந்து இறைச்சி வந்துடும். அடுத்து என்ன அப்படின்னா எண்ணம். எண்ணத்தை தானே சொல்றாங்க. அப்போ எண்ணம் அப்படின்னா நினைக்க, எண்ணி பார்க்க. எண்ணம்னு சொல்லுவாங்கல்ல, எண்ணி பார்த்தாயா என்னை எப்பயாச்சு? அப்போ எண்ணத்துக்கு வலிமை உண்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே இதுதான். என்ன அப்படின்னா இன்னைக்கு பாடம் என்ன அப்படின்னா அப்போ அது வந்து கேள்வி. ஓகேவா? கணை அப்படின்னா அன்பு. கணை அப்படின்னா அம்பு. அப்போ கணை தொடுக்கிறான். கணை கொடிது யாழ் கொடிது என்பர். கணை கொடிது யாழ் கொடிது என்பர். அப்போ கணை கொடிது அப்படின்னா அம்பு வந்து கொடிது என்பர் சொல்லுவாங்களே, அப்போ கணை கொடிது யாழ் கொடிது அப்படின்னு சொல்லுவாங்க. கணை அப்படின்னா கணைத்தல். கழுதை என்ன பண்ணும்? கணைக்கும். கழுதை என்ன பண்ணும்? கணைக்கும். சரிங்களா? அடுத்து கணம் அப்படின்னா நேரம். கணம் அப்படின்னா பழு சுமை. இந்த கணம் மூணு சொல்லி வந்துச்சு அப்படின்னா கன நேரத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கணம் அப்படின்னா பழு. கனமா இருக்கு, தூக்க முடியல, ரொம்ப கனமாக உள்ளது. கனமாகனா ரெண்டு சொல்லி வந்துடும். இதெல்லாம் சொல்லி பார்க்கும் போது தான் நமக்கு தெரியும். சொல்லி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா தெரியாது. அடுத்து கான் மூணு சொல்லி இருந்துச்சுன்னா பார். கண்டாயா. அப்போ கண்டாயா அப்படின்னு போடுறோம்ல, அப்போ மூணு சொல்லி தான் போடுவோம். கான் அப்படின்னா காடு. காட்டுக்கு நிறைய பேர் இருக்கு. காட்டுக்கு வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்கு. சரிங்களா? தனினா அதாவது வெப்பம் தணிந்ததுன்னு போடுவோம். அப்போ இந்த மூணு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது வந்து அடங்கிருச்சுன்னு அர்த்தம். தனி அப்படின்னா தனித்திருத்தல், அதாவது தனியா இருக்கிறது, இண்டிவிஜுவலா இருக்கிறது, அந்த மாதிரி சொல்லலாம். துணினா சீலை. துணினா சீலை குறிக்கும். நம்ம வந்து உடுத்துற சீலையை குறிக்கிறது. அதே வந்து துணி அப்படின்னா துன்பம், கோபம், அச்சம். இது ரொம்ப முக்கியம். இந்த துணி அப்படின்னா துன்பம், கோபம், அச்சம்.
அடுத்து லகர லகர வேறுபாடு. அழகுனா பறவையின் மூக்கு. அழகு அப்படின்னா பறவையின் மூக்கை குறிப்புது. இந்த அழகு அப்படின்னா பெண்மையில குறிப்புது. இந்த அழகு அப்படின்னா கவின், வனப்பு, எழில். சரிங்களா? இது 3 வச்சும் நமக்கு கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு. சரிங்களா? அழகு அப்படின்னா பெண்மை. அழகு அப்படின்னா நம்ம அழகு நார்மலாக யூஸ் பண்ணுற அழகு தெரியும். அழகு கவின்னால அழகுதான், வனப்புனால அழகுதான், எழில் கொஞ்சம் உதகைன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் அழகை குறிக்கும். அடுத்து ரகர ரகர வேறுபாடு. ஒளி வேறுபாடு இருந்து ஒலிக்க பொருள் வேறுபாடு வந்து பயன்படுத்துக. அரிமா அப்படின்னு சொல்லி நமக்கு பாடல் இருக்குல்ல. அப்போ அரிமா அப்படின்னா சிங்கத்தை தான் அரிமான்னு சொல்லுவாங்க. அரி அப்படின்னா சிங்கம். அரினா திருமால். சிவனும் அதாவது அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயுவில மண் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அரினா திருமாலும் வரும், சிங்கமும் வரும். ரெண்டுமே நம்ம வந்து நார்மல் லைஃப்ல இருந்தே அந்த வேர்ட்ஸை பிடிச்சிட்டோமா. அடுத்து காய்கறி அரி. இந்த அரியும் அதுதான். சரியா? அடுத்து அரி அப்படின்னா அறிந்து கொள். அறியாததான் அறிஞ்சுக்கோ. அலரி அப்படின்னா அலரிப்பூ. அலரினா அலரிப்பூ வகை சேர்ந்தது. சரியா? இன்னொன்னு அலரினா அலறி துடித்தான். அப்ப இது எதுக்கு வரும் அப்படின்னா அழுது. இரத்தல் அப்படின்னா பிச்சை எடுத்தல். இந்த ரா வந்துச்சுன்னா அது பிச்சை எடுத்தல். இரத்தல் அப்படின்னா சாதல். இது ரெண்டும் நமக்கு ஈஸி தான். அதுக்கப்புறம் உறவு ரொம்ப முக்கியம். உறவுனா என்ன? உறவுனா வலிமை. இந்த உறவுனா வலிமையை குறிக்கும். திருக்குறள்ல இந்த சொல்ல நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உறவு அப்படின்னா சுற்றம். நமக்கு சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களை சொல்றது. உரை அப்படின்னா சொல். உரை நிகழ்த்திட்டு வராங்க அப்படின்னா சொற்பொழிவு நிகழ்த்திட்டு வராங்க. அப்போ உரைனா என்ன? உரையாடல் அப்படின்னா சொல்லாடல். அப்போ உரைனா என்ன? சொல். உரை அப்படின்னா தலையணை உரை. இந்த உரை அப்படின்னா தலையணை உரை. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உரைவாள்னு கூட சொல்லுவாங்கல்ல. உரைவாள் அப்படின்னா என்னது? வாள் வைக்கிற ஒரு பகுதி. அடுத்து எரி அப்படின்னா தீ. இதுவே இந்த எரி அப்படின்னா வீசு, எரிந்தான், கல் எறிந்தான். இந்த மாதிரி எழுதி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து கரி அப்படின்னா யானை. பரி அப்படின்னா குதிரை. அடுத்து கரி அப்படின்னா காய்கறி, மிளகு. இந்த கரி அப்படின்னா காய்கறி, மிளகு அதுக்கு வருது. அடுத்து குரங்கு. இது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். குரங்குனா வானரம்னா நமக்கு தெரியும்ல. வானரம் அப்படின்னாவே குரங்குன்னு தெரியும். இந்த குரங்கு அப்படின்னா தொடை. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா குரங்கு குரங்கில் அமர்ந்திருந்தது அப்படின்னா குரங்கு என் குரங்கில் அமர்ந்தது அப்படின்னா என் தொடைன்னு அர்த்தம். அப்போ வந்து அதை மாற்றி கூட இந்த மாதிரி கொஸ்டின் ட்விஸ்டடாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம தடுமாறக்கூடாது. இந்த குரங்குக்கு என்ன வரும், இந்த குரங்குக்கு என்ன வருங்கிறது தெரியணும். குரங்கு. அதுக்கப்புறம் கூரைனா வீட்டின் கூரை. இந்த கூரைனா இது புடவை வரும். கூறப்பட்டு புடவைன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ துணின்னு சொல்லியிருக்காங்க. சீரிய அப்படின்னா சிறந்த. இந்த சீரும் சிறப்புமாக. அப்போ இந்த சிறப்பு எங்க வருது? சீரிய சிறப்புமாக. அப்போ இங்க எங்கிருந்து எங்க வரும் அப்படிங்கிறது நம்ம இது ரெண்டுமே சேர்த்து தான் லகர வேறுபாடுல ஒரு கொஸ்டினாக கொடுப்பாங்க. இந்த சீரிய அப்படின்னா சினந்த. பறவை அப்படின்னா கடல். பவ்வனாலு கடல். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சொல் ஒரு பலபொருள் இருக்குல்ல, அதுல வரலாம். பறவை அப்படின்னா கடலை குறிப்பிடும். இந்த பறவை அப்படின்னா பரப்பவனாகிய உயிரினம். மறை அப்படின்னா மான், தாமரை. இது தெரியும். அதாவது மறை அப்படின்னா தாவுகின்ற மான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் மான் வந்திருக்கு, தாமரையும் வந்திருக்குது. மறை அப்படின்னா வேதம். இதோட வந்து இந்த லகர வேறுபாடுகள் முடிஞ்சிச்சு. கண்டிப்பா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இந்த 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். அந்த 2 கொஸ்டினுமே வந்து நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா இதை மறுபடியும் ஒரு டைம் திருப்பி பாருங்க. ஈஸியா அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.